இருக்க படியில் ஏறி போகிறோம். ரொம்ப தூரம் வந்தீங்க முடியல, ஏற முடியலைன்னா ஈஸியாக ஏறதுக்கு ஒரு வழி என்னென்னா டைரெக்டாக ஏறாமல் கொஞ்சம் டைவர்ட் ஆகி 2 ஸ்டெப்ஸ் இருக்கேன். லாஸாக இந்த காரணம் போய் அந்த காரணம் போனால் ஈஸியாக போயிடலாம். இங்கே மட்டும் இல்லை, நீங்கள் திருப்பதி மலையானாலும் இதே ட்ரை பண்ணுங்க. திருப்பதி 2 அடி தான் மேடம், அதில் கிராஸ் ஆக முடியாது மேடம். அப்படியா? கஷ்டம். 2 அடிலாம் இல்லை, கஷ்டம்டா. இது ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் மாடி படிக்கட்டு ஏற மாதிரியே எனக்கு ஜாலியாக இருக்குது. ஸ்டெப்ஸுக்கு நிறைய கிடைக்கும். உங்களுக்கு அதெல்லாம் சூப்பர் டிப்ஸ் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. மலை மேலே படி ஏறுறீங்கன்னா செங்குத்தாக இருக்கும், ஏற முடியாது. அது என்ன பண்ணால் ஸ்ட்ரைட்டாக ஏறக்கூடாது. ஸ்ட்ரைட்டாக ஏறாமல் கிராஸில் போய் நீங்கள் ஏறினீங்கன்னா லைட் வெயிட்டாக இருக்கும். நம்ம இப்போ ஸ்டெப்ஸில் ஏறுற மாதிரியே இருக்கும். ஜாலியாகவும் இருக்குது. உங்களுக்கு ஸ்டெப்ஸ் நிறைய கிடைக்கும், டயர்டும் ஆகாது. உங்கள் குழந்தைங்க வச்சுருந்தாலும் குழந்தைங்களுக்கு இதே சொல்லிக் கொடுங்க, ஈஸியாக இருக்கும். திடீர்னு அப்படி ஒரு குழந்தை வைக்கிறீங்களா? குழந்தைங்களும் ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணுவாயா? சாந்தி யூடியூப்ல ஃபேமஸ் ஆகட்டும். போடுறா. ஆன் பண்ணிட்டியா? இங்கே போய் நிஷாந்த் குட்டிமா அங்கே பாரு, இங்கே பாரு, அத்தை சொல்லி கொடுங்க பாரு. ஸ்டெப்ஸ் ஏறினா எப்படி ஏறணும்? இப்படி கிராஸில் போய் ஏறணும். இங்கே பாருங்க, குழந்தை தூக்கினு ஏறினா கூட வெயிட்டே இல்லை, வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. இந்த குழந்தை ஆல்ரெடி வெயிட்லெஸ் தான் இருந்தாலும் உங்களுக்கு வெயிட் எடுத்துட்டு ஏன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ண நல்லா இருக்கு. என் தங்க பிள்ளை இதோட முடியுது. இதை விட முடியுதாங்க பாரு. எங்களுக்கு கீழே அடிவானத்துலேருந்து வந்திருக்கேன். நான் 2 ஃபோட்டோ கொடுக்குறேன். இதான் மங்களம் அருவி. அது நிற்க சொல்லிட்டு சூப்பராக இருக்கும். இதனால இதே ஃபோட்டோ எடுறா. தங்க பிள்ளை உங்களுக்கு என்ன நம்பர் சொன்னீங்க? டவர் போட்டுருக்கலாமா? சும்மா அப்படியே 1988